அனைவருக்கும் வணக்கம். என்னங்க, கலக்கத்துடன் கணவனை அழைத்தாள் கீதா. ஏறக்குறைய அதே நிலையில் இருந்த குமார் மனைவி அழைப்பதை உணர்ந்து கீதாவை திரும்பி பார்த்தான். என்ன கீதா என்று கலக்கத்துடன் குமார் கேட்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம ரிப்போர்ட் எப்படி இருக்குமோ என்று தன்னுடைய பயத்தை கணவனிடம் தெரிவித்தாள். பயப்படாத, அந்த கடவுள் மேலே நம்பிக்கையை போட்டுட்டு தைரியமாக இருப்போம், நல்லதே நடக்கும் என்று குமாரும் தைரியம் சொன்னான். இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல தரமானது தானே என்று அடுத்த கேள்வியும் கேட்டாள். பல பேரிடம் விசாரித்து தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். 15-20 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க. தைரியமாயிரு என்று ஏதோ சிந்தனையில் குமார் பதில் சொன்னான். பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் சட்டை பையில் இருந்த கைபேசி அழைத்தது. எடுத்து யார் என பார்த்தான். யாருங்க என்று பதற்றத்துடன் கீதாவும் கேட்க, என் மேனேஜர் தான் என்று குமாரும் பதில் கூறிவிட்டு, கொஞ்சம் நேரம் இங்கே இரு, நான் வெளியே சென்று பேசிவிட்டு வருகிறேன் என்று ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தான். சரி, போய் பேசிட்டு வாங்க என்றவள், டாக்டர் இப்போ உள்ளே கூப்பிடுவார், அதுக்குள்ளே நீங்கள் பேசிட்டு வந்துடுங்க, டாக்டர் கூப்பிட்டா நான் பார்த்துக்கிறேன் என்றாள் கீதா. சரி என்று தலையசைத்து விட்டு செல்போனை காதில் வைத்து கொண்டே வெளியேற, அவன் நகர்ந்த அடுத்த நொடியே நர்ஸ் எதிர்பட்டாள். மேடம், உங்களை டாக்டர் உள்ளே வர சொன்னார் என்று நர்ஸ் தகவல் தர கீதாவும் எழுந்தாள். குமார் வருகிறானா என பார்த்தாள். அவன் கண்களுக்கு அவன் தென்படவில்லை. வரவழைத்து கொண்ட தைரியத்துடனே டாக்டரின் அறைக்குள்ளும் நுழைந்தார். உட்காருங்கம்மா. டாக்டர் எதிரே இருந்த இருக்கையை காட்டினார். பதைத்த மனதுடன் மௌனமாக அமர்ந்தாள் கீதா. உங்கள் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் எங்க என்று கேட்டார். அவர் இப்போ வந்துடுவார் டாக்டர், எதுவாக இருந்தாலும் எங்கிட்டயே சொல்லுங்க என்று ஒரு அசட்டு தைரியத்துடன் கேட்டாள். எடுத்த ரிசல்ட் படி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, 100% நீங்கள் தாயாகலாம். ஆனால் உங்கள் கணவர்கிட்ட தான் குறை இருக்குது. அதுவும் சரிப்படுத்த முடியாத குறையாக இருப்பது தான் வருத்தமாக இருக்குது. டாக்டர் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியில் கீதா உறைந்து போய்விட்டாள். கடவுளே, என்ன இது சோதனை! என் அன்பான கணவருக்காய் இந்த நிலை! கல்யாணமான இந்த 5 ஆண்டில் என்னை எப்படியெல்லாம் தாங்கினார். ஒரு சின்ன சொல் கூட என்னிடம் அதிர்ந்து பேசியது இல்லையே. குழந்தை என்றால் கொள்ளை ஆசை கொண்ட அவரிடம் எப்படி இதை நான் சொல்வேன்? மனதிற்குள் பலவாறாக அரற்றியவள் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்தவளாக முகத்தை அழுத்தமாக துடைத்தவள் டாக்டரை பார்த்தாள். டாக்டர், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று தீர்மானமாக கீதா டாக்டரை பார்த்து கேட்டாள். என்னம்மா என்று அவளை பரிவுடனும் டாக்டர் கேட்டார். குறை என் கணவருக்குன்னு தெரிஞ்சா அவர் இதை சத்தியமாக தாங்க மாட்டார், அப்படியே உடஞ்சிடுவார். அதனால் குறை எங்கிட்டதான்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க டாக்டர் ப்ளீஸ் என்று காலில் விழாத குறையாக அவள் கெஞ்சினாள். கொஞ்சம் அவளை பரிதாபமாக பார்த்த டாக்டர், இது உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதே நேரத்தில் இதில் எங்கள் ஹாஸ்பிட்டல் இமேஜும் அடங்கியிருக்கம்மா என்று டாக்டர் தயங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். கை கூப்பி அழும் அவளை வேதனை பொங்க பார்த்த டாக்டர், அழதம்மா, நீ சொன்னபடியே செய்கிறேன் என்றார். சற்று நேரம் அங்கு மௌனம் நிலவியது. நான் உள்ளே வரலாமா என்று ஃபோன் பேசி முடித்துவிட்டு வந்த குமார் டாக்டர் அறையை தட்ட, குமாரின் குரல் கேட்டு இருவருமே கலைந்தார்கள். மனைவியையும் டாக்டரையும் ஒரு சேர பார்த்தவாறு இருக்கையில் வந்து அமர்ந்தான் குமார். சொல்லுங்க என்பது போல டாக்டரையும் பார்த்தான். டாக்டர் குரலை செருமியபடி ஆரம்பித்தார். குமார், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்கள் மனைவிக்கு தான் தாயாகும் சக்தி இல்லை என்றார். கீதா தலைகுனிந்து அமர்ந்திருக்க குமார் கண்களை அழுத்தமாக மூடியும் இருந்தான். சற்று நேரம் மீண்டும் அங்கு அமைதி நிலவியது. அதன் பின் வந்த 2 தினங்கள் வீடு வீடாகவே இல்லை. என்ன சமைத்தார்கள், என்ன சாப்பிட்டார்கள் என்பதை அவர்களே உணர முடியாத எந்திரமாகிவிட்டார்கள். அழுத கண்களும் வீங்கிய முகமாய் கீதாவும் இறுகிய முகத்துடன் குமாரும் வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டினுள்ளேயே முடங்கி கிடந்தார்கள். 3ஆம் நாள் காலை கீதாவை அழைத்தான் குமார். கீதா, இங்கே வாயேன், கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. கீதா அவன் முன்பு வந்து அமர்ந்தாள். அவன் முகத்தை பார்க்கவே மிகுந்த வேதனையாக இருந்தது கீதாவிற்கு. பரிவுடன் அவன் கைகளை பிடித்தும் கொண்டாள். நானே உங்ககிட்ட பேசணும் தாங்க நினச்சேன். ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த 2 நாளாக நாம் சரியாக பேசவே இல்லை. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இதை நாம் சேர்ந்தே சமாளிக்கலாம். நான் இருக்கேன் உங்கள் கூட, நீங்கள் பழையபடி இருந்தால் அதுவே போதும் எனக்கு என்று என்ன சொல்கிறீங்க என்று பரிவுடன் கீதா தன் கணவனான குமாரை பார்த்து கேட்டாள். அதை பற்றி பேச தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அம்மா கிட்ட ஃபோனில் எல்லா விஷயத்தையும் நான் பேசிட்டேன். 2 நாளாக யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அம்மாவும் குடும்ப வம்சம் என்னோட முடியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் பாதி உயிர் போனது போல உணர்ந்தாள் கீதா.
துக்கத்தை மெல்ல விழுங்கியவளாக, சொல்லுங்க, அதனால் என்ன? குமார் அவளை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்து எங்கோ பார்ப்பது போல் பார்த்து பேசினான். அதனால் நான் வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் வாரேன், வக்கீலை பார்த்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென வெளியேறினான். நடப்பதையெல்லாம் கனவா இல்லை நிஜமா பைத்தியம் பிடிப்பது போல உணர்ந்தாள் கீதா. உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு டாக்டர் அப்போ சொன்னது இந்த நேரத்தில் அவளுக்கு நினைவு வந்து மண்டையில் இடியை இறக்கியது. நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து விட்டதே. குமார் மனம் உடையக்கூடாது என நினைத்த எனக்கு குறை என்று சொன்னேனே. என்மேல் உள்ள அன்பினால் அவர் அதை பெரிதுபடுத்தாமல் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை என்று ஆறுதல் படுத்துவார் என்றளவா நான் எண்ணினேன். அவரை பிரிந்து இனி எப்படி இருக்கப் போகிறேன்? அந்த நிலையிலும் கணவன் மேல் கோபம் வராமல் அவன் பிரிவை நினைத்து வருந்தும் தன்மேல் சுய பரிதாபம் கொண்டாள். பலவற்றையும் எண்ணி பார்த்து அப்படியே கிடந்தாள். கடிகாரம் மணி 3 ஆனதை ஓசையின் மூலம் தெரிவித்தது. சற்றென்று நினைவிலிருந்து மீண்ட கீதா சமநிலைக்கு வந்தாள். அடுத்து என்ன செய்வது? இப்போது உள்ள குமார் நிச்சயமாக என் கணவர் இல்லை. இது வேறு முகமுடி அணிந்த சுயநலக்காரன். இனி நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னோட பொய்யால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. டாக்டரிடம் சென்று அந்த ரிப்போர்ட்டை வாங்கி மாமியாரிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி முகமறியா அந்த பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றுவது தான் என் முதல் வேலை என தீர்மானித்து கொண்டவளாக மருத்துவமனை கிளம்ப ஆயத்தமானாள் கீதா. மருத்துவமனைக்கும் சென்றாள். ஆனால் அங்கோ மருத்துவமனையில் டாக்டரின் அறையில் அவருக்கு முன்பாக அமர்ந்திருந்தான் குமார். சொல்லுங்க குமார், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, ஆனால் வந்ததிலிருந்தே அமைதியாக இருக்கீங்களே என்று டாக்டர் கேட்டார். எப்படி ஆரம்பிக்கிறதுனா தயக்கமாக தான் சார் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். அன்னைக்கு நீங்களும் என் மனைவி கீதாவும் பேசியதை நான் முழுசாக கேட்டுட்டேன். டாக்டர் திடுக்கிட்டதை பொருட்படுத்தாமல் மேலே பேசத் தொடங்கினான் குமார். என் கீதா தங்கம்னு எனக்கு தெரியும், ஆனால் அவள் பத்திரமாத்து தங்கம்னு அன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். தங்கிட்ட இருக்கிற குறையை கூட மறைக்கிற காலத்தில் இல்லாத குறைய தான் ஏற்ற கீதா எனக்கு கிடைத்த தேவதை. இந்த காலத்தில் இந்த மாதிரி பெண்ணை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். என் மனம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவள் நினைக்கிறா, ஆனால் என் கூட சேர்ந்து அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் இடையில் குறுக்கிட்டார். அதற்கு என்ன பண்ண போகிறீங்க? முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? இப்போ என் நிலைமையும் அதுதான். சூனியமான என் வாழ்க்கையிலிருந்து அவளை விலக்கி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய நான் விலகி விடுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு. இதற்கு கீதா சம்மதிப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா என டாக்டர் குமாரை கேட்டார். நிச்சயம் அவள் சம்மதிக்க மாட்டான்னு தெரியும். அதனால தான் காலையிலேயே நான் ஒரு ட்ராமாவை போட்டுட்டு வந்திருக்கேன். இந்நேரம் அவளுக்கு என் மேலே வெறுப்பு வந்திருக்கும். இன்னும் சில நாள் கழித்து கீதாவுக்கு தெரியாமல் அவளோட அண்ணனை பார்த்து இந்த உண்மையை சொல்லி அவர் மூலமாக கீதாவோட மறுமணத்திற்கு நான் ஏற்பாடு செய்யணும். இதுதான் என்னுடைய திட்டமே இப்போ என்று சொன்னான். உங்கள் இருவரையும் பார்க்கும்போது எனக்கு மான் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ஆண்மானு குடிக்கட்டும்னு பெண்மானும், பெண்மானு குடிக்கட்டும்னு ஆண்மானும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்துச்சான். அந்த கதையாக இருக்கும் உங்களுடையது என்றார். என் வாழ்க்கையும் இப்போ அதே காதலி மாதிரி ஆயிடுச்சு டாக்டர். இப்போ நான் உங்களை பார்க்க வந்ததே என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போகலான்னு தான். அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? என் கீதாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவளோட ஞாபகம் வரும்போது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாவற்றையும் மறந்து விடுவேன். சொல்லிக்கொண்டே சென்றவன் துக்கம் தாழாமல் அளவும் தொடங்கினான். அவனை பார்த்து கொண்டிருந்த டாக்டரின் கண்ணோரங்களிலும் நீர் கசிந்தது. இதை அத்தனையும் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த கீதாவின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக கரை புரண்டோடியது. திரைச்சிலையை விலக்கி உள்ளே ஓடிய கீதா டாக்டர் இருப்பதையும் மறந்து குமாரின் மடியில் பொத்தன் அமர்ந்து தன் இரு கைகளையும் அவன் கழுத்தில் மாலையாக்கி, எனக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் மட்டுமே என் கணவர். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். எனக்கு நீங்கள் குழந்தை, நான் உங்களுக்கு குழந்தை, அது போதும் என்று பேசும்போது கண்ணீர் சிந்தும் தன் தேவதையை அணைத்தபடியே அழைத்து செல்ல, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த டாக்டர் இதுதான் உண்மையான தாம்பத்தியம் என்று மனதார அவர்களை வாழ்த்தி அனுப்பினார். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.